வணக்கம் நண்பர்களே, நீங்களே எப்படி இருக்கீங்க? நம்ம கடந்த மாதத்தில் நம்மளுடைய தென்னந்தோப்பில் இருக்கிற அந்த சொட்டு நீர் பைப்புகளை கொஞ்சம் மாற்றி அமைச்சோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பழைய பிவிசி ஹோஸு, ரெண்டாவது புதிய பிவிசி ஹோஸில் எப்படி 16 mm லேக்டரல் அமைப்பதற்கு ஹோல்ஸ் போடணும் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி மிக எளிமையாக ஹோல்ஸ் போடுவது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இப்போ ஹோல்ஸ் போடுறதுக்கு ஒரு 16 mm பிட்டு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பிட்டு இப்படி தான் இருக்குங்க. இதில் வந்து 2 விதமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பைப்பு யூஸ் பண்ணதை வாங்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பி யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து வாங்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக அப்படிங்கிறது இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போது நம்ம இந்த மாதிரி பிட்டு வாங்கும்போது சென்ட்ரல் வந்து ஒரு நெயில் இருக்குங்க. இந்த நெயில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பிவிசி பைப் இதெல்லாமே வந்து புதிய பிவிசி பைப்புங்க. இதில் ஹோல்ஸ் போடும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சைத்தன்மை இருக்கும், அதாவது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதில் ஹோல்ஸ் போடும்போது வந்து ஈஸியாக நம்ம வந்து இதில் ஹோல்ஸ் போட்டுடலாம். இதில் விட ஈஸியாக போடுற விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி சொல்கிறேன், சரிங்களா? இதே பழைய வேலை, அதாவது நான் செஞ்சு பார்த்துங்க, ஒரு மண்ணை தோண்டி வச்சுட்டு ஒரு 2 அடி கீழே வந்துட்டு ஒரு பைப் இருக்குது. அங்கே வந்து நம்ம பைப்பு வந்து மேல் பகுதி மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருப்போம். நம்ம இப்படி தான் வந்து நம்ம ஹோல்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அப்படி போடும்போது இந்த மாதிரி நெயில் இருக்கிற பிட்டை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பைப் வந்து உடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த நெயில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அழுத்தம் கொடுக்குதுங்க. ஃபஸ்ட்டு இந்த நெயில் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பொசிஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பஞ்சர் ஆகுது, அதாவது ஒரு ஹோல்ஸ் ஆகுது. இந்த ஹோல்ஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்குதுங்க. அது போக வந்து சுற்றி வராமல் இந்த இடத்துல வந்து ஒரு கைடுன்னு வச்சுக்கலாம். இந்த ஹோல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல கைடு, இந்த பிட்டு வந்து மேலே கீழேயும் வந்து போகாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த நெயில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெயில் வந்து ரொம்ப உள்ளேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப வெளியும் இருக்கக்கூடாது. இது வந்து இந்த சர்ஃபேஸ் விட்டு கிட்டத்தட்ட 1 mm அளவில் இருந்தாலும், நான் இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நேரடியாக உங்களுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு காமிக்கிறேன் இந்த நெயிலில். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஹோல்ஸ் ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெயில் வந்து கிட்டத்தட்ட இந்த நெர்லிங்கிலேருந்து ஒரு 3 mm முன்னாடி இருக்குது, சரிங்களா? அதனால் ஹோல்ஸ் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட அளவையும் கூட நம்ம வந்து சரி பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த அளவுக்கு, அதாவது இந்த நெர்லிங்கிலேருந்து இது வந்து 1 mm முன்னாடி நீட்டிகிட்டு இருக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. இப்போ வந்து நம்ம அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அழுத்தம் அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்குது. புது பைப்பை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. முன்னும் பின்னும் நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அதே மாதிரி கொஞ்சோண்டு பக்கவாட்டுலேயும் சேர்த்து, சீக்கிரமாக ஹோல்ஸ் ஆகணும் அப்படின்னா பக்கவாட்டுலேயும் சேர்த்து நம்ம அழுத்தம் கொடுக்கணும், தெரியுதுங்களா? எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து ஹோல்ஸ் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? இப்போ இதுக்கு நம்ம எளிமையாக என்ன பண்ணுறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஹோல்ஸை போடணுமா அப்படிங்கிறதுல நீங்கள் நினச்சி பாருங்கள். எப்போவுமே சொட்டு நீர் போடும்போது வெயிலில் தான் உட்காந்துட்டு நம்ம போட போகிறோம். நான் வீட்டில் உட்காந்து பண்ணுறேன், வெயிலில் தான் உட்காந்து போட போகிறோம். அப்போ வந்து நல்லா தசு புசுன்ட்டு தான் பண்ணணும். இதுக்கு ஈஸியான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. இந்த நெயிலை கழட்டிடுறோம். இது வந்து ஒரு 4 mm பிட்டுங்க. இது வந்து ஒரு 25 ரூபா இருக்கும். இது வந்து இவ்வளோ லென்த்தாக இருக்குது, நம்ம வந்து சிறுசு பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் இதையும் போட்டு காமிக்கிறேன், சிறுசு பண்ணதையும் போட்டு காமிக்கிறேன், பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட 2.5 inch ஓஸுங்க. இந்த 2.5 inch ஓஸில் வந்து போடும்போது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக போகிறது கிடையாது. இருந்தாலும் இவ்வளோ லென்த்து நம்ம வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ வந்து ஹோல்ஸ் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக இந்த பிட்டில் வந்து ஈஸியாக, சின்ன ஹோல்ஸ் தானே, ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ உள்ளே போயிடுச்சுங்களா? இப்போ வந்து இது வந்து ஒரு பைலட் ஹோல்ஸ், நல்லா புரிஞ்சுக்கங்க, இது வந்து பைலட் ஹோல்ஸு. இப்போ எவ்வளோ ஈஸியாக போடுறோன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து அதிகப்படியான அழுத்தம் நான் கொடுக்கவே கிடையாது, சும்மா பேசிகிட்டே தான் போடுறேன், அவ்வளோதான், ஹோல்ஸ் ஆயாச்சு, தெரியுதுங்களா? உங்களுக்கு இன்னொன்று வேணால் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பைலட் ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ போட்டாச்சு. அடுத்தது சும்மா பெயரளவில் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன் பாருங்கள். அதோட ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிட்டு வாங்கிக்கோங்க. பிட்டு வாங்கிட்டு இதோட எட்ஜை வந்து நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி ஷார்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஷார்ப் பண்ணி வச்சுருக்கு. இது பழைய பிட்டு, ஆக்சுவலி இது வந்து பழைய பிட்டுங்க.
இந்த அளவுக்கு வச்சிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்குது. ஏன்னா இந்த நெயில் நம்ம மாட்டுற மாதிரி கரெக்டாக அந்த மில்லிமீட்டர் அளவெல்லாம் வந்து உள்ளே வெளியே அப்படியெல்லாம் நம்ம எதையுமே பார்க்கணுங்கிறது இல்லை. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பைலட் ஹோல்ஸு நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு பைலட் ஹோல்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஹோல்ஸ்குள்ளே போட்டிங்க அப்படின்னா இது வந்து நகருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ரைட், புரிஞ்சுதுங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். சரி, இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் ஹோல்ஸ் போட்டு காமிச்சிருக்கிறீங்க, சரிங்களா? இப்போது இதோட ஆஃப் ரவுண்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த நெயிலை வச்சுட்டு இங்கே இந்த நெயில், ஓகே, இந்த நெயில் மாட்டின ஒரு பிட்டில் வந்து நம்ம இந்த ஹாஃப் ரவுண்டில் போடவே முடியாது. உங்களுக்கு இப்போ நான் ஹாஃப் ரவுண்ட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வைக்கிறேன் பாருங்கள். இது தேவை கிடையாது, இருந்தாலும் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ ஈஸி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இது சொல்கிறேன், சரிங்களா? இந்த இடத்துல வைக்கிறேன் பார்த்துக்குங்க. எட்ஜில் ஏன்னா அந்த பைலட் ஹோல்ஸ் உள்ளே போகிறதுனால இந்த ஹோல்ஸ் வந்து மாறுவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. தெரியுதுங்களா? இந்த எட்ஜிலையும் கூட நம்மளால் ஹோல்ஸ் போட முடியும். இது வந்து ஒரு 6 கேஜுங்க, சரிங்களா? இந்த 6 கேஜில் ஈஸியாக ஹோல்ஸ் போட்டாச்சு. இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 கேஜிலேயே வந்து ஈஸியாக ஹோல்ஸ் போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்குறது இது வந்து ஒரு 10 கேஜ் பைப்புங்க. இதுவும் வாட்டர் ஹவுஸ் தான், 10 கேஜ் பைப்பு. இதுலேயும் நம்ம வந்து ஈஸியாக ஹோல்ஸ் போடலாம். நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த பிட்டை வச்சுட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த நெயில் மாட்டின இந்த பிட்டை வச்சுட்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த பிட்டு போட்டது, இந்த 4 mm இந்த ட்ரில் பிட்டு போட்டதில் அழகாக இது கையிலே ஓட்டை போடலாம். காமிக்கிற பாருங்கள். ஆனால் அது போடணும் அப்படின்னா இதுக்கு நல்லா ஓரளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும். நம்ம காலில் போட்டு மிதிச்சுக்கலாம், சரிங்களா? இந்த ஹோல்ஸ் தெரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நெயிலில் இதில் போட்டு பார்த்தேன் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிவிட்டு என்னால் போடவே முடியல. இங்கே பாருங்கள், இதில் போடவே முடியல. ஆனால் இதில் ஈஸியாக போடுறோம் பாருங்கள். ஏன்னா இது வந்து 10 கேஜ். இந்த பிட்டு போடுறதுக்கு கொஞ்சம் நம்ம அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்டர் பாயிண்ட் போட்டாச்சு. 4 mm ஹோல்ஸ் ஆயிடுச்சு. உனி அழகாக முன்னும் மின்னும் நீங்கள் அசிங்கன்னா ஹோல்ஸ் ஆகிட்டே இருக்கு. இங்கே பாருங்க. அவ்வளோதாங்க. 10 கேஜ் பைப்லையும் கூட நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஹோல்ஸு போட்டுக்க முடியும். நீங்கள் அந்த ஹோல்ஸ் போட்டதில் எஞ்சி இருக்கிற பைப்பு வந்து இந்த பிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் நோண்டி எடுக்க வேண்டியது இருக்குது. சரிங்க, உங்களுக்கு வந்து அடுத்ததாக வேகமாக வந்து ஹோல்ஸ் போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து எவ்வளோ வேகமாக நான் ஹோல்ஸ் போட்டு காமிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். பைலட் ஹோல்ஸ் விழுந்துருச்சு. ஓகே, ஹோல்ஸ் ஆயிடுச்சு பார்த்துக்குங்க. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது வந்து சிக்கிக்கும். அது ஏதாவது ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எடுத்து விட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க, ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ இந்த கேப்லையும் கூட போடலாம் பாருங்கள். அழகாக போட்டாச்சு பார்த்தீங்களா? சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோங்க. அடுத்த முறை நீங்களும் வந்து உபயோகப்படுத்தும் போது இந்த மாதிரி வந்து உபயோகப்படுத்தி பாருங்கள். இது எவ்வளோ எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி சொட்டு நீர் பயன்படுத்தக்கூடிய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ட்ரில் பிட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். இந்த 4 mm ட்ரில் பிட் மட்டும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ட்ரில் பிட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து உள்ளே இருக்கிற அந்த நெயிலை கழட்டி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பிட்டை எடுத்து உள்ள சொருகி நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது, வேறு எதுவுமே கிடையாது. இந்த பிட்டை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்பேற்பட்ட பைப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஹோல்ஸ் போடலாம். நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி 10 கேஜ் இருக்கிற பைப்லேயே நான் வந்து இன்றைக்கி ஹோல்ஸ் போட்டு இன்றைக்கி காமிச்சிருக்கேன். சரிங்க நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.